வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மருத்துவ பணியாளர் தேர்வாணையம், அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் ஃபில்லிங் மற்றும் அது சம்மந்தப்பட்ட தகவல் பார்க்கலாம். 2242 கிராம சுகாதார செவிலியர்கள் ஆய்வாளர்கள் உட்பட 5000 பேர் நியமனம். அமைச்சர் குட் நியூஸ். அதாவது நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் தெரிவித்த ஒரு தகவல் தான் நம்ம இதில் பார்க்குறோம். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 2242 கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் உட்பட 5000 பேர் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்தார். இது நமக்கு நியூஸில் கிடச்ச இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதில் ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் என்னென்ன தகவல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் பார்த்துக்கலாம். ஸோ செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது தான் தகவல் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள 3 பல் மருத்துவ கல்லூரிகளால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பயனடைந்து வருகிறார்கள். ரூபாய் 64 கோடியே 90 லட்சம் மதிப்பீட்டில் 620 மாணவர்கள் தங்கும் வகையில் விடுதி கட்டும் பணி இந்த மாத இறுதியில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. அதோடு சேர்த்து நம்மளுடைய ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் பற்றியும் மற்ற சுகாதார பணிகள் பற்றின இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவ பணியாளர் தேர்வு, அதாவது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக, அதாவது எம்ஆர்பி மூலமாக தமிழகத்தில் தமிழ்நாட்டில் 2242 கிராம சுகாதார செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். 1021 மருத்துவர்கள் தேர்வு தொடர்பாக 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தற்பொழுது கொரோனா கால பணிக்கு மதிப்பெண் வழங்கும் பணி நடந்து வருகிறது. இது டாக்டர்ஸ்க்கு ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்பு இப்பணி முடிக்கப்படும். பணியாளர்களுக்கு பணி ஆணைகளை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்க உள்ளார். அது மட்டும் இல்லாமல் 986 மருந்தாளுநர்களை தேர்வு செய்வதில் இருந்து 2 வழக்குகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இவர்கள் பணி நியமனம் செய்யப்பட உள்ளனர். ஸோ இது ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். மேக்ஸிமம் ஜனவரியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல குட் நியூஸ். 1200க்கும் மேற்பட்ட சுகாதார ஆய்வாளர்களை தேர்வு செய்யும் பணியும் நடந்து வருகிறது. இவ்வாறு நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லானதாகவும் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.